Hello everyone, இது distributed computingல யூனிட் 2 ஓட 4th லெக்சர். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா framework for a system of logical clocks. So logical clock system எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கறத பார்க்க போறோம். So நம்ம ஆல்ரெடி பார்த்த கான்செப்ட்ஸ் தான் வரும். ரொம்ப சிம்பிளான क्वेश्चन தான் பாருங்க. So first clock. So clock ஆல்ரெடி பார்த்தோம். A logical clock of a process is a software counter that is used to timestamp the events executed by the process, so that it follows the happens before relation. So லாஜிக்கல் கிளாக்னா என்னது? அது ஒரு கவுண்டர் தான். ஸோ கவுண்டர் நம்ம ஒரு ஈவெண்ட்டை பார்க்க அதை இன்க்ரிமெண்ட் பண்ணிட்டு அந்த டைம் ஸ்டாம்பை அசைன் பண்ணிட்டே போவோம் அந்த ஈவெண்ட்டுக்கு. இதுக்கு தான் லாஜிக்கல் கிளாக் யூஸ் பண்றாங்க. ஸோ இதனால என்ன யூஸ் நமக்கு? இட் ரெப்ரசன்ட்ஸ் ஆர்டரிங் ஆஃப் ஈவெண்ட்ஸ் பேஸ்ட் ஆன் தேர் காசல் ரிலேஷன்ஷிப். ஸோ ஒரு கிளாக் வச்சு நம்ம ஈவெண்ட்ஸை ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஒர்க் கிளாக். செகண்ட் டைம் ஸ்டாம்ப்ஸ். So timestamps. The timestamps are assigned to each event by the logical clock. So logical clock use பண்ணி ஒவ்வொரு ஈவெண்ட்க்கும் நம்ம timestamps assign பண்றோம். Each event is assigned a unique timestamp. So unique-ஆ தான் timestamp assign பண்ணணும். It can be used to order the events. So timestamp வச்சு தான் நம்ம events ஆர்டர் பண்ணுவோம். So properties பாருங்க, இது ஆல்ரெடி பார்த்ததுதான். ஃபர்ஸ்ட் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சி என்னன்னு பாருங்க. ஈவெண்ட் ஐ காசலி அஃபெக்ட்ஸ் ஈவெண்ட் ஜே. ஸோ இப்போ என்ன அர்த்தம்? ஈவெண்ட் ஐ வந்து ஈவெண்ட் ஜேக்கு முன்னாடியே நடந்துருச்சு. ஸோ அப்படி நடந்தா என்ன ஆகும்? கவுண்டர் வேல்யூ ஆஃப் ஈவெண்ட் ஐ. ஸோ ஈவெண்ட் ஐயோட கவுண்டர் வேல்யூ ஈவெண்ட் ஜேயோட கவுண்டர் வேல்யூ கம்மியா இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்சதுதான். இதுக்கு பேர் என்னது? கன்சிஸ்டன்சி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாருங்க, ஸ்ட்ராங்லி கன்சிஸ்டன்ட். ஸ்ட்ராங்லி கன்சிஸ்டன்ட்னா வேற ஒன்றும் இல்லை, கன்சிஸ்டன்சிலேயே லெஃப்ட் சைடு கூடி பார்த்தாலும் ட்ரூவா இருக்கணும், ரைட் சைட்ல இருந்து பார்த்தாலும் ட்ரூவா இருக்கணும். ஸோ ரெண்டு பக்கமும் ட்ரூவா இருந்தா அதான் ஸ்ட்ராங்லி கன்சிஸ்டன்ட். எக்ஸாம்பிளுக்கு கவுண்டர் வேல்யூ கம்மியா இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அப்படி கம்மியா இருக்கிறத வச்சு நம்ம ஈவெண்ட் வந்து காசலி டிபெண்ட் அப்படி நம்ம சொன்னோம்னா ஸ்ட்ராங்லி கன்சிஸ்டன்ட். ஸோ ரெண்டு சைட் ட்ரூ வந்தா ஸ்ட்ராங்லி கன்சிஸ்டன்ட், ஒரு சைட் மட்டும் ட்ரூ வந்தா கன்சிஸ்டன்சி. ஸோ இதான் டைம் ஸ்டாம்ப் வச்சு வர ப்ராப்பர்ட்டிஸ். நெக்ஸ்ட் கிளாக் சிங்க்ரனைசேஷன். இது ஆல்ரெடி பார்த்ததான். கிளாக் சிங்க்ரனைசேஷன் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் என்சூரிங் தட் ஆல் கிளாக்ஸ் இன் எ சிஸ்டம் ஆர் கன்சிஸ்டன்ட் வித் எச் அதர். ஸோ சிஸ்டம்ல உள்ள எல்லா கிளாக்ஸுமே கரெக்டா சிங்க் ஆகி ரன் ஆகுதா இல்லையான்னு செக் பண்றதுதான் கிளாக் சிங்க்ரனைசேஷன். நெக்ஸ்ட் வந்து ஈவெண்ட் ஆர்டரிங். Event ordering is the process of determining the order in which events occur in the system. So systemல எந்த ஈவெண்ட் எப்போ நடந்திருக்குங்கிற ஆர்டரை டிட்டர்மைன் பண்றதுதான் ஈவெண்ட் ஆர்டரிங். ஸோ நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த சிஸ்டமை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றது? இப்போ நம்ம பார்த்த 4 ஸ்டெப்பையுமே எழுத போறோம், அவ்வளவுதான். பாருங்க, ஈச் நோட் இனிஷியலைசஸ் லாஜிக்கல் கிளாக் டு ஸ்டார்டிங் வேல்யூ. ஸோ லாஜிக்கல் கிளாக்கை ஃபர்ஸ்ட் ஒரு வேல்யூக்கு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுப்பாங்க. செகண்ட் பாயிண்ட், ஈச் நோட் அசைன்ஸ் எ டைம் ஸ்டாம்ப் டு ஈச் ஈவெண்ட் யூசிங் இஸ் லாஜிக்கல் கிளாக். ஸோ அந்த லாஜிக்கல் கிளாக் யூஸ் பண்ணி ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் டைம் ஸ்டாம்ப் நான் அசைன் பண்ணுவோம். ஸோ தேர்ட் பாயிண்ட், நோட் சிங்க்ரனைஸ் தேர் கிளாக்ஸ் யூசிங் ஏ கிளாக் சிங்க்ரனைசேஷன் அல்காரிதம். ஸோ கிளாக் சிங்க்ரனைசேஷன் அல்காரிதம் யூஸ் பண்ணி நம்ம கிளாக்ஸை சிங்க்ரனைஸ் பண்றோம். அடுத்து ஃபோர்த் பாயிண்ட், நோட்ஸ் யூஸ் த டைம் ஸ்டாம்ப்ஸ் டு டிட்டர்மைன் த ஆர்டர் இன் விச் த ஈவெண்ட்ஸ் அக்கர்ட். ஸோ அந்த டைம் ஸ்டாம்ப் யூஸ் பண்ணி நம்ம ஈவெண்ட்ஸை ஆர்டர் பண்றோம். இதுதான் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ ஒரு லாஜிக்கல் கிளாக் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற கான்செப்ட்ஸ் தான் இது. ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.